Student 12th standard chapter 2 example 2.31 second sum minus root 3 plus I 3i whole power 31 ஓட simplification value கேக்குறாங்க. simplify பண்ணா ஒரு final result கேக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு minus root 3 plus 3i ஓட நம்ம என்ன போலார் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணலாம். அது போலார் ஃபார்ம்னா தெரியுமா r into cos theta plus i into sin theta தெரியும். ஓகே, first x value, I coefficient y value. So first r value find பண்ணோம், theta value find பண்ணோம். இப்போ r value root of x square y square minus square பண்ண plus ஆயிடும், இந்த root 2 square cancel 3 இருக்கும், 3 square 9, 9 plus 3 12. 12 சொல்லலாம் 4 into 3 சொல்லலாம், 4 root எடுத்தா 2, root 3 அப்படியே இருக்கும். r value find பண்ணியாச்சு. Next alpha value tan inverse of modulus of y by x. y value 3 தெரியும், x வேல்யூ மைனஸ் ரூட் 3. இப்போ வந்து இதுக்கு டேபிள் வேல்யூ ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த 3 எப்படி சொல்லலாம், ரூட் 3 ரூட் 3 சொல்லலாம். நமக்கு ரூட் 2 அதேமாதிரி 3 வேல்யூ ரூட் 3 ஒரு ரூட் 3 கேன்சல் ஆகிடும், ரிமைனர் ரூட் 3க்கு இந்த மைனஸ் என்ன வரும், பாசிட்டிவ் ஐடியா மாடுலஸ் இருக்குது ரூட் 3. அப்போ ரூட் 3 எப்போ வரும், பை 3க்கு வரும். இப்போ எக்ஸ் நெக்ஸ்ட் ஆல்பா வேல்யூ யூஸ் ஆகல, தீட்டா வேல்யூ தான் யூஸ் ஆகுது. அது நெக்ஸ்ட் என்ன சொன்னால் இந்த எக்ஸ் வேல்யூ நெகட்டிவ், ஒய் வேல்யூ ப்ளஸில் இருக்குது. இப்போ ப்ளஸ் இருந்தால் எத்தனை குவாட்ரண்ட் நமக்கு, செகண்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா கோடு பை மைனஸ் ஆல்பா. ஆல்பா வேல்யூ பை பை 3 யூஸ் பண்ணிட்டோம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 பை மைனஸ் பைனா நமக்கு டிவைட் பை 3. எல்சி எடுத்துங்க, டிவைடில் 1 இருக்கும், 1 into 3, 3 பை 1 into பை மைனஸ் பை, 3 பையில் பை போனால் 2 பை பை 3. அப்போ தீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணணும். எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா, போலார் ஃபார்மில் ஆருக்கு 2 root 3 cos 2 பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2 பை 3. whole power 31 இருக்குது, whole power 31, 2 root 3 whole power 31, cos 2 by 3 plus I sin 2 by 3 31. cos sin correct format இருந்தா டிமார் தியரம் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 2 into 31 62 pi by 3 plus I into sin 62 by 3. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 4 இருந்துச்சுன்னா 4 நமக்கு 4 8 12 6னா இது டிவைட் பண்ண 4 ப்ரிஃபரன்ஸ் வந்தால் என்ன வரும், கண்டிப்பாக என்ன வரும், ஈவன் நம்பர் இருக்கும். ஈவன் நம்பர் என்ன வரும், காஸ்னா காஸ், சைன்னா சைன் டைம்ஸ் தான் வரும். மல்டிப்ளிகேஷன் 4 மல்டிப்ளிகேஷன் தான். ஓகே, 2 ஓகே. அப்போ 25 ப்ளஸ் 2 கரெக்டாக நமக்கு 25 ப்ளஸ் 2 பை 3 யூஸ் பண்ணலாமா, ஏன் மல்டிப்ளை பண்ணினா 60 ப்ளஸ் 2 பைனா 62 பை. அப்போ இந்த ஃபார்மேட்டை இப்படி யூஸ் பண்ணலாம். என்ன செக் பண்ணி பாரு, 65 ப்ளஸ் 2 பை 62 பை பை 3, அதே சேம் இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ 25 இப்படி நமக்குன்னா 3 காஸ் 2 பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2 பை 3. சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல் வேல்யூ யூஸ் பண்ண முடியாது, நமக்கு பை பை 3 பை பை 6 பை பை 4 தான் வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதையும் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அகைன் நம்ம ஃபார்மில் தெரியாது, நமக்கு ரிசல்ட் வேல்யூ தெரியாது. திரும்பி இந்த 2 பை எப்படி யூஸ் பண்ணோம், பை மைனஸ் பை பை 3 யூஸ் பண்ணோம். ஏன்னா பை பை 3 வேல்யூ தெரியும் நமக்கு. அப்போ கிராஸ் பண்ணி 3 பை மைனஸ் பை பை 3, அப்போ 2 பை பை 3. அப்போ இந்த ஃபார்மேட்டை இப்படி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த ரிசல்ட் வரும் நம்ம கரெக்டாக. ஓகே, இப்போ காஸ் 180 மைனஸ் 3 என்ன நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், ரிமைனிங்லாம் நெகட்டிவ். அப்போ காசு வந்துருக்குது நெகட்டிவ். 180லாம் சேஞ்சஸ் ஆகாது, 270 90 மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். சைன் காசாக மாறும், காசு சைனாக மாறும். இவங்கன்னா நமக்கு 180 வந்தால காசு தான். அப்போ எத்தனை குவாட்ரண்ட் 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட் நமக்கு காசு சைன் மட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைனிங்லாம் நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ். அப்போ இங்கே ஒன்றா 180 செகண்ட் குவாட்ரண்ட், அப்போ பாசிட்டிவ். இப்போ காசு பை 3 1/2, சைனில் எப்போ பை பை 3 வரும், ரூட் 3/2. அப்போ இதான் நமக்கு என்ன வரும் ஃபைனல் ஆன்சர். ஓகே.